மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு கிரியை. நம்ம இருதயத்தில் உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். யாராவது ஒருத்தனுக்கு எகெயின்ஸ்டாக, ஒரு நபருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் நம்ம வச்சுட்டோம், அதனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருடைய பேர் கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம அந்த நபர்கிட்ட திரும்பி அந்த தவறை செய்யக்கூடாது. இல்லை அது மாதிரியான அதே அளவுக்கு காயப்படுத்தி அவரை டேமேஜ் பண்ணுற மாதிரியான காரியத்தை வேறு ஏதாவது இருக்கும், அந்த தப்பை செய்யக்கூடாது. இது மனிதர்களுக்கு விரோதமாய் நம்ம செய்கிற தவறு, பாவம். இதுவே ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம செய்கிற தவறு, பாவம். அதுக்கும் நமக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் எல்லா கிரியைகளுக்குமே, மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்கு விரோதமாக செய்தாலும் சரி, எல்லா தவறுக்குமே மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பு வரும். ஒரு சில காரியத்துக்கு மன்னிப்பு பனிஷ்மெண்ட் இருக்காது. ஆனால் ஒரு சில கிரியைகளுக்கு, நம்மளுடைய கிரியைகளுக்கு தான் காரியம் கேட்குறோம்ல, அது ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, கட்டாய தண்டனை உண்டு. மன்னிப்பு அப்படின்னா தண்டனைக்கும் மன்னிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. மன்னிப்பு கிடைச்சிட்டா தண்டனை இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாகவே நம்ம கவனமாக இருக்கணும். இன்னைக்கு மனிதர்கள்கிட்ட சாரி கேட்கும் பொழுது நம்ம வாயளவில் சாரி கேட்டு முகத்தெல்லாம் சோகமாக வச்சு நடிச்சிடலாம். இருதயத்துக்குள்ள அவனை திரும்ப ரிலேஷன்ஷிப் சரியாகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி இதை விட பெருசாக உன்னை சிக்க வைக்கிறேன், குடும்பத்தோடு நான் அழிக்கிறேன் அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ணி இருதயத்தில் வச்சுருக்கலாம். ஆனால் இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கிட்டேருந்து எதையும் மறைக்க முடியாது. வாயளவில் சாரி கேட்கும்போது மனுஷன் ஏமாறலாம், ஆண்டவர் ஏமாற மாட்டார். அதனால் இன்றைக்கி சாரி கேட்கும்போது இருதயத்திலிருந்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா, முதல்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர்கிட்ட சரி செய்து கொள்ளுங்கள். அவர் மன்னிக்கிற தெய்வம். அதே அளவுக்கு நீதியுள்ள நியாயாதிபதி. கட்டாயம் ஒரு சில தவறுகளுக்கு தண்டனையும் தருவார். அதனால் இனி தவறுகள் செய்யாதபடிக்கு நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. மன்னிப்பு நம்ம இதிலிருந்து நம்ம விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட சாரி கேட்டுக்கிறோம், மனுஷங்க கிட்ட சாரி கேட்டுக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கேளுங்க, எத்தனை காரியத்தை கேட்குறோமோ லிஸ்ட்டு போட்டு கேட்டுருங்க. ஆண்டவரே இன்னைக்கு சரி செய்யாமல் நீங்கள் அடுத்த வேலைக்கு போகக்கூடாது. கேட்டு பாருங்கள். ஆண்டவரோடு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் மன்னிக்கிற தெய்வம். கட்டாயம் உங்களை மன்னிப்பார். சரி செய்து கொள்ள மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவார். பனிஷ்மெண்ட்டாகவே இருந்தாலும் மேபி அது குறையலாம். நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அடுத்தது, மனுஷங்களுக்கு விரோதமாக நீங்கள் செய்தது, அதனால் அந்த நபர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சாரி கேட்கணுமா, இல்லை உங்ககிட்ட யாராவது சாரி கேட்கணுமா, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத கர்த்தர் இடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார். ஒரு சில நபர்கள் துன்மார்க்கமான நபராகவே இருப்பாங்க. பார்ன் எவில்னு சொல்லுவோம். அது பிறவியே அப்படி தான். திரும்ப திரும்ப நம்மளை கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். திரும்ப திரும்ப சாரி கேட்கும். நம்மளையும் நிம்மதியாக இருக்க விடாது, அதுவும் நிம்மதியாக இருக்காது. அந்த மாதிரி துன்மார்க்கமான மனிதர்கள், துன்மார்க்கரோடு நீங்கள் சேர வேண்டாம். கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அந்த மாதிரி நபர்களை, ரிலேஷன்ஷிப்பை எப்படி விடுவிக்கணுமோ இல்லை கட் பண்ணுமோ, கர்த்தர் அதை உங்களுக்கு உதவி செய்வார். அவரே உங்கள் வாழ்க்கையிலேருந்து அதை பிடுங்கி வெளியே எறிந்து போடுவார். நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. எல்லா உறவுகளையும் சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயம் மன்னிப்பார். மனிதர்களுக்குள்ளே எப்படி மன்னிப்பு கேட்கணுமா என்னன்றதை அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களை நடத்துவார்.